அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அரசியல் திறனாய்வாளர் ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்களை நேர்காணல் செய்ய இருக்கின்றோம். ஐயா வணக்கம். வணக்கம் அர்ஜுன். ஆ, ஐயா வணக்கம். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்தில் ஒரு வட இந்திய ஊடகம் வந்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு எதிர்வினை ஆற்றப் போகிறது தாவேகா தான் அப்படின்னு விஜய் அவர்களை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதில் சீமானந்தன் பெயரே விடுபட்டு போச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கய்யா? இதோட பெரிய வேடிக்கை, இந்தியா டுடே இதழில் இப்போ ஒரு கருத்து கணிப்பு போட்டிருந்தாங்க. அதுல திமுக இப்ப மக்களவைத் தேர்தல் நடந்தா 52% திமுக அணி எடுக்கும், இதெல்லாம் எடுத்துட்டு மோடி தனி மெஜாரிட்டி வருவார்னு போட்டவங்க. ஈவன் ஸ்டாலினுக்கு வந்து 57% கொடுத்திருந்தாங்க. இந்த சி ஓட்டர் இதுவரை அந்த இந்தியா டுடே கூட தான் இருந்துட்டு இருந்தாப்ல. ம். ஆனா ஆனா அந்த கருத்து கணிப்பு எடுத்த பார்ட்டிகள் லிஸ்ட்ல சின்ன சின்ன கட்சிகள் 1000 கட்சி இருக்குது. என்டிகேன்னு ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சி பேரு அந்த அதர்ஸ் லிஸ்ட்லயும் இல்ல, எந்த லிஸ்ட்லயும் இல்ல. அப்போ சரி. எவ்வளவுக்குள்ள வட இந்திய ஊடகங்கள் வந்து தமிழ் தேசிய அரசியல் செய்யக்கூடிய சீமான கண்டும் காணாம, தொட்டும் தொடாம, பட்டும் படாம ஒரு கில்லிங் இன் சைலன்ஸ் பண்றாங்கிறது தெரிஞ்சது. நீங்க அது இந்தியா டுடே ஒரு 4 வாரத்துக்கு முன்ன வந்தது. ம். அது ஓகே. அதுல ஸ்டாலினுக்கு 57 சொல்றாங்க, இதுல ஸ்டாலினுக்கு 27 தான் சொல்றாங்க. ம். அதுவாது எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏதோ அவன் தரப்புல அவன் சம்பந்தப்பட்ட சர்வேட்ட எடுத்துட்டு இருக்கான், தொடர்ந்து இந்தியா டுடே எடுத்துட்டு இருக்கிறான். மோட் ஆஃப் தி நேஷன் இவங்க எடுக்கவே இல்லை. நீங்க என்ன வகையில அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா வைப்பீங்க? ம். சொல்லலாம், மோடி சொன்னா அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட் தான். ஆனா ம். சொல்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி சிஎம் கேண்டிடேட்டா வச்சு வைக்க முடியும்? ம். சரி, ம். இது வந்து செய்தி அரசியல், ம். விளம்பர அரசியல், ம். ஏட்டு சுரக்க அரசியல், ம். செட்டப் கருத்து கணிப்பு, இன்னும் ம். பல கருத்து கணிப்புகள் செட்டப்பா ம். விஜய் சம்பந்தமா வரும். ம். ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தருக்கு 12 கோடி ரூபாய் கொடுத்து இந்த செட்டப் கருத்து கணிப்புகளுக்கு வச்சிருக்காங்க. ம். முதல்ல விஜய் எலிஜிபிளா 39 பார்லிமெண்ட் கேண்டிடேட் போட முடிஞ்சதா? முடியல. கமல்ஹாசனுக்குள்ள எலிஜிபிலிட்டி விஜய்க்கு இருந்ததா? இல்ல. நீங்க உங்களுக்கு எலிஜிபிள் இல்லாததுனால, தகுதி இல்லாததுனால, திறமை இல்லாததுனால, உங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லாததுனால, நீங்க கேப்பபிளா இல்லாததுனால பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சுட்டு பாராளுமன்ற தேர்தல் உங்களுக்கு கேண்டிடேட் இல்லாதனால நீங்க ஸ்கிப் பண்ணீங்க. உண்மை. ஜான் ஆரோக்கியசாமி, கோயபல்ஸ் விஜய் சகோதரர் அவர்களே, ப்ரோ சகோதரர் விஜய், ப்ரோ விஜய், உங்களுடைய கேண்டிடேட் இல்லாம நீங்க ஸ்கிப் பண்ணீங்க. கமல்ஹாசன் பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சாரு, 38 39 கேண்டிடேட் போட்டாரு. அந்த கேண்டிடேட்ல மௌரியா ஒரு வெயிட்டான கேண்டிடேட், கமிலா நாசர் ஒரு பிலிம் ப்ரொடியூசர், இவரு பிரபல குணச்சித்திர நடிகர் நாசரோட மனைவி, அவங்க ஒரு வெயிட்டான கேண்டிடேட், ஒரு முஸ்லீம் பின்னணி இருந்தது அவங்களுக்கு. அடுத்தால தென்சென்னை கேண்டிடேட் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஒரு வெயிட்டான கேண்டிடேட், ஸ்ரீபெரும்புதூர் கோயம்புத்தூர் உள்ள தொழிலதிபர், இப்ப திமுக சேர்ந்திருக்கலாம், அன்னைக்கு அவர் வெயிட்டா இருந்தாரு. மதுரை கேண்டிடேட், இப்படி பல கேண்டிடேட்ஸ் வந்து இவரு கமல்ஹாசனுக்கு வெயிட்டான கேண்டிடேட் கிடைச்சாங்க. இந்த கேண்டிடேட்டோட கம்பேர் பண்ணும்போது அன்னைக்கு நீங்க தொடங்கும் போது இருந்த ஆளுனாலும் சரி, இப்ப உள்ள ஆளுனாலும் சரி, 39 எம்பி கேண்டிடேட்டுக்கு வெயிட் ஆனவங்க, எலிஜிபிள் ஆனவங்க விஜய்கிட்ட இருக்காங்களா? இன் எலிஜிபிள் விஜய், எலிஜிபிள் கமல்ஹாசன் டு ஃபீல்ட் 39 பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சி கேண்டிடேட்ஸ். இன் எலிஜிபிள் விஜய் குட் நாட் ஃபீல்டு தட். இதுதானே உண்மை. உங்க இன் எலிஜிபிலிட்டியை மறைக்கிறதுக்கு எங்களுக்கு 26 தான்னா, 26லயும் 39 போட முடியாதவங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவங்க, வான ஏறி எப்படி வைகுண்டம் போவீங்க? உண்மை. மொச பிடிக்க நாய்க்க மூஞ்ச பார்த்தா தெரியாது. ம். எல்லாம் செய்தி அரசியல், ஊடக அரசியல், ஜிம்மிக்ஸ் அரசியல், ஏட்டு சுரக்க அரசியல், செயல் அரசியல் எதுவுமே கிடையாது. ம். சோ நீங்க வறுமை ஒழிப்பு தினம்னு சொன்னீங்க, 214 தொழில நடந்ததா சொன்னீங்க, 35க்கு மேல நடக்கல. அதே மாதிரி மகளிருக்கான ஒரு ஆர்ப்பாட்டம், அது நாகை தஞ்சாவூர்ல இருந்தாங்கலாம், நடக்கல சார் நடக்கல சார்னு என்னோட நம்பர் 9176372367, என் நம்பருக்கு வந்து இங்க கேண்டிடேட் இல்ல சார், மாவட்ட செயலாளர் தான் இருக்கிறாப்புல, நீங்க சொல்றதுதான் சரின்னு தஞ்சாவூர், நாகப்பட்டினம், பல பகுதிகளில் இருந்தும் எனக்கு தகவல் சொல்றாங்க. RS ராஜன் கன்னியாகுமரி சொல்றான், இங்க ஒரு கேண்டிடேட் கூட வெயிட் இல்லைன்னு, 6 கேண்டிடேட்டும் ஒண்ணுமே வேல்யூ இருக்காதுன்னு சொல்றான். சோ ஒரு ஏட்டு சுரக்கா 239 எம்பி டிக்கெட் கமல்ஹாசன் மாதிரி எலிஜிபிலிட்டியா போட முடியாதவர், கமல்ஹாசன் எலிஜிபிள், கமல்ஹாசனோட கம்பேர் பண்ணும்போது விஜய் வெரி வெரி இன்எலிஜிபிள். இதுதான் உண்மை நிலைமை.
அவரை எப்படி நீங்க சிஎம் கேண்டிடேட்டா வைப்பீங்க? 2 தடவை 214 கேண்டிடேட் போட்டு கடைசியா 39 மக்களவை கேண்டிடேட் போட்டு 8% வாக்கெடுத்தவர். அதுவும் கடைசியா களத்தை விட்டு எடப்பாடி பழனிசாமி கோலத்தனமா, எஸ் எடப்பாடி பழனிசாமி கோலத்தனமா, சகோதரர் ரங்கராஜ் பாண்டே அவர்களே எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு கோலத்தனமா ஓடினாரு. ஐயா டெல்லி இமாமா இல்ல டெல்லி ராஜகோபாலன் ஐயா அவர்களே எடப்பாடி பழனிசாமி கோலத்தனமா களத்தை விட்டு ஓடினாரு. ஜேபிசி ஸ்ரீராம் அவர்களே எடப்பாடி பழனிசாமி கோலத்தனமா களத்தை விட்டு ஓடினாரு. அதனாலதான் நான் சொல்றேன், பத்ரி சேஷாத்ரி அவர் ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்களே எடப்பாடி பழனிசாமி கோலத்தனமா களத்தை விட்டு ஓடினாரு. களத்துக்குள்ள கோலத்தனமா களத்தை விட்டு ஓடின எடப்பாடி பழனிசாமி நான் வன்னியர்கள்ட்டையும் செல்வா கலந்துட்டாரு, நான் வெள்ளாள கவுண்டையும் செல்வா கலந்துட்டாருங்கிறத ஆணித்தரமா நான் சொல்றேன். சீமான் அந்த செயல் அரசியல், கள அரசியல் அங்க வந்து திப்பு சுல்தானை முன்னிலைப்படுத்தி பழனி பாபாவும் தமிழர், பாரதியாரும் தமிழர்னு 16% வாக்கெடுத்தாரு. அங்க கொடநாடு கொலையை பற்றி கேட்டு, அங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பற்றி பேசி 16% வாக்கெடுத்தாரு. சோ அந்த 16% சீமானுக்கு வாக்குங்கிறது களத்துல தமிழ்நாடு ஃபுல்லா 15 to 20% வாக்கு இன்னைக்கும் சீமானுக்கு இருக்கு. திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம், பிரபாகரன் வெர்சஸ் தமிழ் அடையாளங்கள், அயோத்திதாச பண்டிதர், ரெட்டைமலை சீனிவாசன், வஉசி, தென் நல்லக்கண்ண ஐயா, வேலுப்பிள்ளை பிரபாகரன், அதான் மெயின், ஐயா பசும்பொன் தேவர், இப்படி தமிழ் அடையாளங்களை முன்னிறுத்தி களத்துக்குள்ள நின்று அவர் எடுத்த 16% வாக்குங்கிறது களத்தை விட்டு ஓடின எடப்பாடி பழனிசாமியை வெகுவா பாதிக்கும். இந்த உண்மை கூட தெரியாம கருத்து குருடர்களாட்டு அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்க, கருத்து கணிப்பு நடத்தக்கூடியவங்களும் மோசடியா இருக்காங்க. இன்டலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டி இது பாண்டேக்கு பொருந்தும், ராஜகோபாலனுக்கு பொருந்தும், ஜேவிசி ஸ்ரீராமுக்கு பொருந்தும். 26ல தெரியும், களத்துக்குள்ள வராதவங்களை மீறிதான் சீமான் 8% வந்தாரு. இப்ப களத்துக்குள்ள வராதவங்க சீமானால பலகீனப்பட்டிருக்கிறாரு. அப்ப இந்த அளவுக்கு கள அரசியல் இருக்கக்கூடிய சீமானுக்கு எதிராக ஏட்டு சுரக்க அரசியல், செய்தி அரசியல் ஒண்ணு நடத்துறாங்க. செயல் அரசியல்ல சீமான் இருக்கிறாரு. நீங்க செய்தி அரசியல்ல இவரு ஐயா சுமன் ஸ்ரீராமன் 2% களத்துக்குள்ள திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுண்ணிகள் ஊதுகுழல்கள் சொன்ன சீமான் வந்து 8% வந்தாரு. இன்னும் ஜேபிசி ஸ்ரீராம், ராஜகோபாலன் ஐயா, ரங்கராஜ் பாண்டே, பத்ரி சேஷாத்ரியா ஸ்ரீராம் சேஷாத்ரி எல்லாத்துக்கும் அடிச்சு ஆணித்தரமா சொல்றேன், என்டிஏ ஈரோடு கிழக்குல நிக்காததுல பலகீனம் அடைஞ்சது. என்டிஏ ஈரோடு கிழக்குல நிக்காததுல பலகீனம் அடைஞ்சிருக்கு. கேண்டிடேட் போட்டிருக்கணும். அதே மாதிரி சீமான் வளர்ந்ததே பாஜகவின் டிஃபால்ட் தான். ஆர்கே நகர்ல நீங்க தான் கோட்டை விட்டீங்க. ஜெயலலிதா இறந்த பிறகு ஒரு தேசிய கட்சி, தமிழிசைக்கும் பொன்னாருக்கும் பிடிக்காது, அச்ராஜாவுக்கும் தமிழிசைக்கும் பிடிக்காது, இலகணேசனுக்கு தமிழிசையை கண்டு போறாம இதெல்லாம் நடந்து நீங்க என்ன ஓட்டு எடுத்தீங்கன்னு நான் மோடி நன்மை கருதி அதை சொல்ல விரும்பல. சீமான் தமிழ் தேசிய ஆட்களை நிறுத்தி அவர் வந்து களத்துக்குள்ள நின்று இந்துத்துவாவோட அதிக வாக்களை சீமான் பெற்றாரு. அதனாலதான் 2019 பாஜக கூட்டணி போன பாஜக 3.7 விட 3.8 அதிகம் பெற்றாரு, 1% அதிகம் பெற்றாரு. 2021 4 சீட்டு ஜெயித்திருக்கலாம், ஆனா 6.8% சீமான் எடுத்தாரு. பாஜக 2.7% தான் எல் முருகன் தலைமையில் எடுத்தாங்க. ஓகே, ஒத்துக்கிறேன். அண்ணாமலை தான் 3வது வருவாரு. டெல்லி ரிசல்ட்ஸோட எண்ணி நகர்ப்புற உள்ளாட்சியில நான் சொன்னேன், மறுக்கலனா. அது மாதிரிதான் நடந்தது. சீமானால வந்து வர முடியல, 1% தான் எடுத்தாரு. அதுவும் உண்மை. அதை நான் ப்ரிடிக்ட் பண்ணேன். அமைப்பு பலம் இல்ல, பாஜக டெல்லி சோர்சஸ்ல 3வது இடம் வருவாங்கன்னு ஆதன் மாதேஷ் கிட்ட களத்துல ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நான் கரெக்டா சொன்னேன். ஏன்னா நான் சீமான் விஷயத்துல 1க்கு 10 தடவை யோசித்து கரெக்டா சொல்லக்கூடியவன். இது ஸ்ரீராம் சேஷாத்ரி புரிஞ்சுக்கிடணும், டெல்லி ராஜகோபாலன் புரிஞ்சுக்கிடணும், ரங்கராஜ் பாண்டே புரிஞ்சுக்கிடணும். இன்டெலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டா இருக்கக்கூடாது. நான் சொல்றது ஃபேக்ட். இப்படி நாம சொல்லி சொன்னதுபடி அண்ணாமலை 3வது வந்தாரு. எஸ், அண்ணாமலை சீமானை தாண்டி நகர்ப்புற உள்ளாட்சியில டெல்லி சப்போர்ட்டோட பணபலத்தோட வந்தாரு. இதை உண்மை, நான் ஏற்கனவே ப்ரிடிக்ட் பண்ணதுதான். அதற்கு பிறகு திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற அந்த ஓட்டு 18% மோடி தலைமைக்கு என்டிஏக்கு கிடைச்சது, 8% சீமானு கிடைச்சது. இன்னைக்கு பலரும் இதைத்தான் இணைச்சு எழுதுறாங்க. அந்த 18 இன்னைக்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்குல என்டிஏ நிற்காததுனால
பெரும் பகுதி சீமானுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் கள அரசியல். கள அரசியல் தெரியாம செய்தி அரசியல டெல்லி ராஜகோபாலன் பண்றாரு, செய்தி அரசியல ரங்கராஜ் பாண்டே சொல்றாரு, செய்தி அரசியல ஜேபிசி ஸ்ரீராம் சொல்றாரு. கள அரசியல் சீமான் ஈரோடு கிழக்குல நிற்காத எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி இருக்கிறாரு. நான் வெள்ளாள கவுண்டர் மத்தியில பலகீனப்படுத்தி இருக்கிறாரு. சர்வே வாங்க, என் கூட சர்வே வாங்க, உங்க சர்வே டீம் அனுப்புங்க, களத்துக்குள்ள போய் சர்வே பண்ணுவோம். நாம சொல்றது சரியா வருதா, அவங்க சொல்றது சரியா வருதான்னு யார் வேணாலும் சர்வே டீம் வரட்டு, நானும் ஒரு சர்வே டீமோட வரேன். அதை எல்லாரும் வந்து மக்கள் சொல்றத வீடியோ பண்ணுவோம். நான் சொல்றதான் கரெக்டா வரும். ஏன்னா களத்துல இருந்து வந்து விஷயங்களை கரெக்டா சொல்லிட்டு இருக்கக்கூடியவன். இத தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையே சொல்றாரு. சீமானா எல்லா எலெக்ஷன்ல நிற்பாரு. அர்த்தம் என்னன்னா எடப்பாடி விக்கிரவாண்டியும் ஈரோடு கிழக்குலையும் களத்தை விட்டு ஓடி பலகீனம் அடைஞ்சிட்டாருன்னு அண்ணாமலையே சொல்றாரு. ரங்கராஜ் பாண்டே அண்ணாமலையை சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடுனதுல கோலத்தனமான செயல்னு, மக்கள் மத்தியில களத்துல இல்லாதவர்னு பலகீனம் அடைஞ்சிட்டாரு. இன்னொன்னு இந்த இடத்துல சொல்றேன், மூதறிஞர் ராஜாஜி மிகப்பெரிய தலைவர், 54 காமராஜ் சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரு. 57 களத்தை விட்டு ராஜாஜி ஓடுனதுனாலதான் களம் அண்ணாதுரை கையில போச்சு. பேரறிஞர் அண்ணா பிறந்த கையில 57 களம் போனது. ராஜாஜி களத்தை விட்டு ஓடினாரு. 23 எம்எல்ஏ சுயேட்சையா வந்தாங்க, ராஜாஜி ஆதரவாளர்கள். அவர் களத்துக்குள்ள நின்னா அந்த 23 மட்டும் இல்ல, இன்னும் கூட 10 வந்திருக்கும். ஒரு 30 எம்எல்ஏ கிட்ட வந்திருப்பாங்க. அண்ணா 15 கூட வந்திருக்க மாட்டாரு. அத்தனை பேருக்கும் தலைவரா ராஜாஜி இருந்திருப்பாரு. களத்தை விட்டு ஓடுறதுனால ராஜாஜி அண்ணா கிட்ட களத்தை விட்டு கொடுத்தாரு. ரங்கராஜ் பாண்டே களத்தை விட்டு ராஜாஜி ஓடுறதுனால அண்ணா கிட்ட களம் வந்து, ரங்கராஜ் பாண்டே களத்தை விட்டு எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்குல ஓடுறதுனால களம் சீமான்கிட்ட வந்துட்டு, டெல்லி ராஜகோபாலன் ஜி களத்தை விட்டு மூதறிஞர் ராஜாஜி ஓடுறதுனால களம் சீமான் கிட்ட வந்தது. ஜேபிசி ஸ்ரீராம்ஜி களத்தை விட்டு ராஜாஜி 57 ஓடுனதுனால களம் அண்ணா கையில போச்சு. களத்தை விட்டு எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலையும் ஓடுறதுனால களம் சீமான் கையில வந்தது. இதுதான் செயல் அரசியல். அது சில்லறத்தனமான செய்தி அரசியல். ஐயா, இது வந்து இதெல்லாம் பாக்குறப்ப இந்த இந்த செயல் அரசியல் எல்லாமே இவங்க வந்து செய்தி அரசியல் பண்றது திமுக கிட்ட போன மாதிரியே இருக்கு. ஈவேராவை தூக்கி பிடிக்கிறது திமுக பண்ற மாதிரி எல்லாம் பண்றது. விஜய் அவர்களோட கட்சியும் அவங்களோட செயல்பாடுகளும் இப்படித்தானே இருக்கு. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? சீமான் பெரியாரை போற்றுவோன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு. அதுல இந்த 5 பிராமணர்களை தவிர பெரும்பாலான பிராமணர்கள் வந்து சீமானை பாராட்டுவாங்க. ரங்கராஜ் பாண்டே, ஸ்ரீராம் சேஷாத்ரி, இவரு இன்னும் 2-3 பிராமணர் பேர் சொல்ல, இவர் டெல்லி ராஜகோபாலன் ஐயா, இவர்களை தவிர மற்ற பிராமணர்கள் பாராட்டுவாங்க. அந்த அரசியல் அந்த கூட்டம் என்னன்னா, பெரியாரை போற்றுவோம், தமிழ் தாத்தா பாபு சாமிநாத ஐயர் பெரியாரை போற்றுவோம், ரெட்டமலை சீனிவாசன் பெரியாரை போற்றுவோம், ஐஜிதாச பண்டிதர் பெரியாரை போற்றுவோம், பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் பெரியாரை போற்றுவோம், பாண்டித்துரை தேவர் தமிழ்ச்சங்கம் அமைத்த பெரியாரை போற்றுவோம், தென் வாபுசி செக்கிழுத்த செம்மல் பெரியாரை போற்றுவோம். இந்த மாதிரி பெரியாரை போற்றுவோம்னு தமிழ் தலைவர்கள் தமிழ் அடையாளங்களை முன்னிறுத்தி, ஜீவானந்தம், அண்ணல் தங்கோ இவங்களை முன்னிறுத்தி பெரியாரை போற்றுவோம்னு ஒரு கூட்டம் சீமா நடத்த போறாரு. அது வந்து ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற அந்த ஓட்டை அவர் பக்கம் குவிக்கும். இவர் அண்ணாமலையும் அந்த மாதிரி ஒரு காமராஜரை பின்னின்ற ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவர் தான். அதனாலதான் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு திமுக அண்ணா திமுக அடிச்சு 2 தடவை சொன்னாங்க. இதை பற்றி ரங்கராஜ் பாண்டே கவலை கிடையாது, இதை பற்றி டெல்லி ராஜகோபாலன் ஜிக்கு கவலை கிடையாது, ஜேபிசி ஸ்ரீராமனுக்கு கவலை கிடையாது, சேஷாத்ரி கவலை கிடையாது. ஆனா மக்களுக்கு கவலை இருக்கு. இந்த என்டிஏக்கு மோடி தலைமைக்கு போட்ட 18% வாக்காளர்களும் குறிப்பா அதுல உள்ள பிராமணர்களுக்கு வந்து சீமானோட அந்த அணுகுமுறை பிடிச்சிருக்கு. நம்ம சீமான காப்பாற்ற தவறுனா பிராமண சமுதாயம் நாதியற்ற சோத்தால் அடித்த பிண்டமான ஒரு சமுதாயமாக, ஒரு உணர்வற்ற ஒரு சமூகமாக போயிரும்னு பெரும்பாலான பிராமணர்கள் கருதுறாங்க. நம்ம பிராமண சமுதாயத்தை குறைச்சு சொல்லல. இந்த சமூக உணர்வு இப்படி இருக்குங்கிறது ரங்கராஜ் பாண்டே மண்டையில உரைக்கிறதுக்கும், ஜேவிசி ஸ்ரீராம் மண்டையில உரைக்கிறதுக்கும், ராஜகோபாலம் மண்டையில உரைக்கிறதுக்கும் சொல்றேன். அவங்க காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிற அடிப்படையில திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு வாக்களிச்சவங்க தான் நான் சொல்றேன். இதுதான் இவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பாடம். களத்துக்குள்ள சீமான் பெரியாரை போற்றுவோம்னு எடுத்து இதை செய்யும் போது பிராமண சமுதாயத்திலே பெரிய ஆதரவு சீமானுக்கு வரும். சீமான் 5 பிராமணர்களை கேண்டிடேட்டா போட போறாரு. அதிலே உடனே ஒரு என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து 50% மேல பிராமண சமுதாயம் தான். அஜய்னாலும் சரி, இன்னொரு அஜய்னாலும் சரி, இவங்க ஆர்பிஐ ரிட்டையர்ட் ஆபீசர்
கீதா மேடம்னாலும் சரி, தென் சேலத்தில் உள்ள பாலசுப்ரமணியனாலும் சரி, ஸ்ரேயா சரவணனாலும் சரி, இவர் ரிஷினாலும் சரி, பெரும்பாலான என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து பிராமின் கம்யூனிட்டி தான். மோடிக்கு நான் கரெக்டா இருக்கனால பிராமின் கம்யூனிட்டி தான் என்ன ஃபாலோ பண்றாங்க. அந்த பிராமண சமுதாயம் திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாங்கிற முடிவை தான் இந்த சட்டமன்ற தேர்தல் எடுத்திருக்காங்க. அதுக்கு அவங்க தலைவராட்டு அண்ணாமலையும் சீமானையும் பாக்குறாப்புல. அண்ணாமலை அதுல ஸ்லிப்பானா அந்த வாக்குகள் வந்து சீமான் பக்கம் வரும். ஈரோடு கிழக்குல என்டிஏ ஒரு ஸ்லிப் அடைஞ்சிட்டாங்க. அதுவும் சீமானுக்கு அட்வான்டேஜ் தான். அண்ணாமலையே அதை அக்னாலேஜ் பண்றாரு. நின்று இருக்கணும். இப்ப நான் உங்களுக்கு சொல்லும் போதே சொன்னேன், ஆர்கே நகர்ல கோட்டை விட்டாங்க, சீமான் வளர்ந்தாரு. கமலஹாசன் தினகரன் கோட்டை விட்டாங்க, சீமான் வளர்ந்தாரு. எடப்பாடி விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்கிலே 57 ராஜாஜி மாதிரி களத்தை விட்டு போனாப்புல. அவர் களத்துக்குள்ள நின்று இருந்தா அரசியல் காமராஜ் வர்சஸ் ராஜாஜின்னு வந்திருக்கும். களத்தை விட்டு வெளியேறி ராஜாஜி கோட்டை விட்டாரு. களத்தை விட்டு வெளியேறி ராஜாஜி மாதிரி எடப்பாடி பழனிசாமி சீமான்கிட்ட கோட்டை விட்டுருக்கிறாரு. இதுதான் அரசியல் நிலவரம். இதுல பெரியாரை போற்றுவோம்ங்கிறதுல பிராமண சமுதாயத்தை சீமான் தன்வசப்படுத்துவாரு. 5 பிராமணர்களை வேற கேண்டிடேட்டா போடுறாரு. இதெல்லாம் களத்துல இருக்கக்கூடிய அரசியல். சும்மா மேம்போக்கான அரசியலை ஒரு சிலர் பேசிட்டு இருக்காங்க. கள அரசியல் தான் ஜெயிக்கும். அதனாலதான் சீமான் 2% வருவாருன்னு இவரு ஐயா ஐயா சுமன் சி ராமன்ஜி சொல்லும் போது காங்கிரஸையும் பாஜகவும் அடிச்சு திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுண்ணிகள் ஊதுகுழல்னு அவர் எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா, முல்லைப்பெரியாறு, காவிரி, கச்சைத்தீவு எல்லாத்தையும் அடிச்சு துணிச்சலா மேல வந்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு சீமான் எடுத்திருக்கக்கூடிய பெரியார் வர்சஸ் தமிழ் அடையாளம், திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம், ஸ்டாலின் வர்சஸ் சீமான், இதை வந்து சீமானுக்கு பெரிய பூஸ்டர் கொடுக்கும். 15 to 20% வாக்கு சீமானுக்கு தெளிவா கிடைக்கும் நான் உறுதியா நம்புறேன். சீமானு அதை தெளிவா உறுதியா நம்புறாரு. அதனாலதான் புலி தனியா தான் சண்டை போடும், நாய் தான் 4 நாயை கூட்டுக்கிட்டு சண்டை போடணும்னு நாங்க ரெவல்யூஷனரி அரசியல் பண்றோம். எங்களோட அரசியல் ரெவல்யூஷன் நாட், அது ஒரு மோசமான வார்த்தையை அவர் பயன்படுத்த நினைச்சாரு, பயன்படுத்தல. வியாபார அரசியல்னு சொல்றாரு. இன்னும் 4 மாசத்துக்குள்ள தனிச்சுன்னு சொல்லக்கூடியவங்க இன்எலிஜிபிளா தனிச்சு போட்டியிடறதுக்கு 214 தொகுதி போடுறதுக்கு இன்எலிஜிபிளா உள்ள, ஏன் வெளிப்படையா கமலஹாசனுக்கு மாதிரி 39 சீட்டு போடுறதுக்கு எலிஜிபிலிட்டி இல்லாத விஜய் கூட்டணிக்கு எங்கேயாவது ஓடுவாருங்கிறதான் சீமானுக்கு கருத்து. அதைத்தான் மறைமுகமா கூடமா சொல்றாரு. தம்பி ஸ்டாலினை எதுக்கிற வரவேற்புன்னு சொன்னா அவர் ஸ்டாக் பிடிச்சிட மாட்டாரு, ஸ்டாண்ட் பண்ண மாட்டாருன்னு சீமான் தெளிவா நம்புறாரு. சோ இந்த அரசியல் களத்துல இருக்கக்கூடிய சீமான மக்கள் உணர்றாங்க, மக்களுக்கு தெரியும். 4-5 அரசியல் விமர்சகர்கள் கில்லிங் இன் சைலன்ஸ் பண்றதுனால சீமானுக்கு எந்த பின்னடையும் வராது. பாண்டேக்கு இதை நான் சேலஞ்சு ஆட்டே சொல்றேன். ஐயா, இன்னும் ஒரே ஒரு கேள்வி கொஞ்சம் நீளமா நான் கேட்கிறேன், தவற எடுத்துக்கலன்னா. என்ன அப்படின்னா, இப்ப நிறைய பேர் வந்து ஐயா எடப்பாடி கூட போய் அண்ணன் சீமான் வந்து கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து சூப்பர் ஸ்டார் பாலிடிக்ஸ். ஐயா எடப்பாடியை நான் குறைத்து மதிப்பிடலை. ஆனா சீமான் அண்ணன் வந்து ஐயா எடப்பாடியோட மிகப்பெரிய ஒரு ஆளுமையும் வீரியமாவும் இருப்பாங்க. அப்ப ஐயா ஸ்டாலினை எதிர்க்கிறது அப்படின்றது அண்ணன் சீமானால மட்டும்தான் முடியும், நான் தனிப்பட்ட முறையில நம்புறேன். உங்களோட கருத்து என்ன அதுல? கண்டிப்பா எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறதுக்கு விக்கிரவாண்டியே உதாரணம். டெல்லி ராஜகோபாலன் கேட்டுக்குங்க, ஜேவிசி ஸ்ரீராம் கேட்டுக்குங்க, சேஷாத்ரி கேட்டுக்குங்க, பாண்டே கேட்டுக்கிடுங்க. நான் தரவுகளோட சொல்றேன். மொட்டச்சாத்தான் குட்டையில விழுந்தானே பேசிட்டு தெரியக்கூடாது, அது தப்பு. நான் தரவுகளோட சொல்றேன். விக்கிரவாண்டியில சீமான் சட்டசபையில் உள்ள சர்வாதிகாரம்னு அதிமுக போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாரு. ராவணனும் இடும்பவனும் கார்த்திக்கும் போய் ஆதரவு கொடுத்தாப்புல. சீமானே வெளிப்படையா அந்த ஆதரவை கேட்டாரு. அடுத்து அந்த அந்த தேர்தலோடு நானும் தம்பி விஜயும் சேர்ந்தா உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரான ஒரு தப்பான விகத்திலையும் சீமான் பேசினாரு. அது தவறான விகம்னு அன்னைக்கே நான் பேசியிருப்பேன். போலரைசேஷன் தான் வரும்னு சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா அர்ஜுன்? இருக்குங்க. போலரைசேஷன் தான் விக்கிரவாண்டியில வரும்னு சொல்லியிருக்கிறேன். அந்த எலெக்ஷன்ல எடப்பாடி கையில இருந்த 36% வாக்குல 12% வாக்கு அண்ணாமலை எடப்பாடி ஒரு பொருட்டா மதிக்காமலே என்டிஏக்கு எடுத்து கொடுத்துட்டாரு. டாக்டர் ஐயா தான் 1 இயர் இதுதான் 50 பூத்துல அதிக ஓட்டு. அடுத்து 23% உதயசூரியன் வாக்கு போலரைசேஷன், மன்னிக்கவும் ரெட்டையில வாக்கு உதயசூரியனுக்கே போலரைசேஷன் போயிட்டு சீமானுக்கு கிடைச்சது 1% வாக்கு. இத சீமான் எடப்பாடி தலைமை ஏற்கனவே சொல்லக்கூடிய அத்தனை பேருக்கும் இதை நான் சொல்றேன்.
குறிப்பா ரங்கராஜ் பாண்டேன் அயோக்கியத்தனத்துக்கும் நயவஞ்சகத்தனத்துக்கும் இதை சொல்றேன். இதை மறுக்க முடியுமா? ரங்கராஜ் பாண்டே நேருக்கு நேர் என்கிட்ட பேச வர்றீங்களா? பேசி பார்த்துருவோமா? ஆதாரத்தை சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத தலைவர். என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாதவருக்கு களத்தை விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலையும் ஓடுறவருக்கு ஜாலரா அடிச்சுட்டு தெரியுங்க. உங்க கிரெடிபிலிட்டியை லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சொல்ல சரியா தப்பா சொல்லுங்க. அடுத்து டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாதவருங்கிறதுக்கு பிரேமலதா அம்மையார உதாரணமா வச்சு சொல்றேன். மத்திய சென்னையில 9% ஓட்டு தேமுதிக, பக்கத்துல எல்லாம் ஒரு 6% ஓட்டாவது அதிகம் எடுத்திருக்காங்க. திருவள்ளூர்ல 15% ஓட்டு, பக்கத்துல அதிமுக அதிகம் தான் எடுத்திருக்குது. தஞ்சாவூர்ல 17% ஓட்டு, பக்கத்துல 20%க்கு மேல அதிமுக போயிருக்காங்க. கடலூர்ல 27% ஓட்டு, விழுப்புரத்திலும் சிவம்பரத்திலும் அதிமுக 36% ஓட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு ஃபுல் ஓட்டு டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்ல. எப்படி உங்களை நம்பி தேமுதிக ஜெயிக்கும்? எப்படி உங்களை பிரேமலதா அம்மையார் நம்புவாங்க? அதான் சட்டம் ஒழுங்கு ஸ்டாலின் நல்லா இருக்குது, பட்ஜெட் நல்லா இருக்குன்னு சொன்னாருன்னா, ஸ்டாலின் கொடுக்கிறது எம்எல்ஏ போஸ்ட் ரங்கராஜ் பாண்டே, ஸ்டாலின் கொடுக்கிறது எம்எல்ஏ போஸ்ட் ஜேபிசி சிறாம், ஸ்டாலின் கொடுக்கிறது எம்எல்ஏ போஸ்ட் ராஜகோபாலன் ஜி, ஸ்டாலின் கொடுக்கிறது எம்எல்ஏ போஸ்ட் சேஷாத்ரி ஜி. நீங்க வந்து இது ஏட்டு சுரக்க அரசியலை பண்ணிட்டு இருக்கீங்க. கள அரசியலை தெரிஞ்ச பிரேமலதா அம்மையார் வந்து பட்ஜெட்டை பாராட்டுறாங்க, ஸ்டாலின் கட்சோன் சரிங்கிறாங்க. அவங்க சொல்றது சரியா தவறாங்கதுல அவங்க அரசியல் நிலைப்பாடு. எடப்பாடிக்கு டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்ல. இது இப்ப புரிஞ்சுதா இப்போ உங்களுக்கு எல்லாம்? அப்ப இதுல டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடியை பின்னாடி சீமான் போகணும்னு சொல்லக்கூடியவங்க, சீமானுக்கு அநீதி இழைக்கக்கூடியவங்க, அரசியல் தெரியாதவங்க, புரியாதவங்க, இன்னும் மோசமா சொல்ல விரும்பல, அடிச்சு பேசுவேன். இதெல்லாம் நான் விட போறது இல்ல. சசிகலா விஷயத்திலே எல்லா கோஷிகளையும் என்கிட்ட தோத்து ஓடுனவங்க தான். நான் தான் நின்று அடிச்சு ஜெயித்தேன். அது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா என்கிட்ட நியாயமும் நேர்மையும் உண்மையே இருக்கு. மோடிக்கு எது சரிங்கிற சொல்லிதான் அந்த இடத்துல ஜெயித்தேன். இப்போ எடப்பாடிக்கு இந்த அளவுக்கு பேசக்கூடியவங்க, எடப்பாடிக்கு டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இருக்குங்கிறதுக்கு ஆதாரத்தை தர முடியுமா? கிருஷ்ணசாமியே உங்களுக்கு டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைன்ட்டு போயிட்டார. கிருஷ்ணசாமியே நீங்க அருந்ததியருக்கு ஜெயலலிதா முடிவுக்கு மாறி அருந்ததியரை சப்போர்ட் பண்ணும்போது தேவேந்திர குல வேளாளருக்கு அநீதினு போயிட்டார. சீமான் தேவேந்திர குல வேளாளருக்கும் பறையருக்கும் 5% உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லும் போது அவர் எதுக்கே எடப்பாடி பழனிசாமி பின்னாடி போனோம்? பாண்டே கொஞ்சமாவது அரசியல் அறிவு இருக்கா? அவர் ஏயா போனோம்? பாண்டே அவர் ஏயா போனோம்? ஜேவிசி பெறாம் அறிவு இருக்கா உங்களுக்கு எல்லாம்? எப்பா இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? மேல்பாதி மங்கலத்துல சீமான் வந்து களத்துக்குள்ள போறாரு, ஸ்டாலின் மிரள்றாரு, உடனே பேட்டி கொடுக்கிறாரு. இவ்வளவு நாள் இருந்தீங்களே அதிமுக வன்னியர் கட்சி, பாமகவோட மோசம்னு ரவிக்குமார் சொல்றாரு. அதிமுக வன்னியர் கட்சி பாமகவோட மோசம்னு சொல்றாரு. வன்னியர் ஓட்டு எப்படி தேமுதிகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகும்? பாண்டேக்கு இது தெரியுமா? டிரான்ஸ்பர் கெப்பாசிட்டினா என்னன்னு ராஜகோபாலனுக்கு தெரியுமா? பாண்டேக்கு தெரியுமா? ஜேபிசி சிறாமுக்கு தெரியுமா? இன்னும் சீமான் எடப்பாடி பின்னாடி போகணும்னு சொல்லக்கூடிய அரசியல் அரசியல் விமர்சகர்களுக்கு தெரியுமா? சீமான் அங்க போய் திரௌபதி அம்மன் கோயிலுக்காக நிற்கிறாரு. ஏன் அதிமுக நிக்கல? ஏன் அதிமுக நிக்கல? அதிமுக தான் பெரியாருக்கு பாரதனை கேட்கிறாரு சிபி சண்முகம். ஏன் கேபி முனுசாமி? ஏன் கேபி முனுசாமி நிக்கல? ஏன் சிபி சண்முகம் நிக்கல? ஏன் கேபி முனுசாமி சிபி சண்முகம் திரௌபதி அம்மன் கோயிலுக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு நிக்கல? ஏன் விஜய் நிக்கல? உங்களுக்கு அவ்வளவு பயமா? சீமான் போய் நிக்கிறாருல்ல, நின்னும் தானே இது பண்றாரு. பாண்டே இந்த விஷயத்தை பற்றி ஒரு வீடியோ போடுங்க. பெரிய முற்போக்கு ராமானுஜர் வம்சத்துல வந்து ஒரு வீடியோ போடுங்க. ஏயா ராமானுஜர் வம்சத்துல வந்த ராஜகோபாலன் ஒரு வீடியோ போடுங்க. மேல்பாதி மங்கலம் அந்த இஷ்யூவை சொல்லுங்க. எந்த கட்சி வந்தான்? சீமான் அறிக்கை விட்டதும் பதறிக்கிட்டு அறநிலைத்துறை அமைச்சர் வந்து பேட்டி கொடுக்கிறாரு. சீமான விமர்சனம் பண்றாரு. பண்ணட்டு நான் மறுக்க வரல, கண்டதேவி தேர ஓட்டுனுங்கிறாரு, எல்லாமே ஓகே. இந்த விமர்சனத்தை வாங்குறதுக்கு கூட மற்ற கட்சிகள் தயார் இல்லையே. ரவிக்குமார் வந்து அதிமுக இன்னொரு வன்னியர் கட்சி இல்ல சொல்றாரு, பாமக மோசம் இல்ல சொல்றாரு. அப்ப எடப்பாடி பழனி 2 ஜாதி கட்சியான எடப்பாடி பழனிசாமி தலைமையில போனா எந்த ஓட்டை அவர் டிரான்ஸ்பர் பண்ணுவாரு? எப்படி அது நிற்கும்? சீமான இதோட முடிச்சு கட்ட பார்க்கக்கூடிய சதிகாரர்கள் வேலை. இனிமேலும் ரங்கராஜ் பாண்டே பேசக்கூடாது. சீமான் சொல்லிட்டாரு, புலி ஒத்தைக்கு தான் வேட்டையாட போவோம், நாங்க தனிச்சுதான் போகணும். இதுக்கு மேலும் பேசுனா அது அறிவு நாணயமற்ற செயல், அறிவு நாணயமற்ற அராஜக செயல். அதை வந்து இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணுவோம் நாங்க. சீமான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கிறாரு. மற்றவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். எங்க கொடநாடு கொலையை பற்றி பேசுறாருங்க. என்னங்க தெரியாண்டாமா?
எதுக்கு கொடநாடு கொலையை பற்றி எடுக்கிறாரு? எங்க நோட்டாக்கு ஓட்டு போட சொன்ன சொல்லூராஜ் செத்த பாம்புங்கிறாரு. யாரங்க சொல்றாரு செத்த பாம்புன்னு? எங்க எடப்பாடி மீண்டும் எழும்பி வர முடியாதுங்கிறத சீமான் தெளிவா இருக்கிறாருங்க. எடப்பாடி ஜெயலலிதா மாதிரி எல்லாம் எழுப்பி வர முடியாது. எருமை டிக்ளைனிங்னு தெளிவா இருக்கிறாரு. அவரு டிக்ளைன் ஆகி லீடர்ஷிப்ல சீமான் எழும்பி வருவாரு. அது அதுதான் சீமானுக்கு ஸ்ட்ராட்டஜி. நான் அதைத்தான் சொல்றேன். அதைத்தான் திருச்சி மீட்டிங்ல சீமான் சொல்லி இருக்கிறாரு. இனிமையாவது உங்க கண் திறக்குமா? நீதி நியாயமா நாணயமா நடப்பீங்களா? ஒரு ஆனஸ்டியா செயல்படுவீங்களா? புலி ஒத்தைக்கு தான் வேட்டையாடும், நாய் தான் 4 நாயை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போன்னு சொன்ன பிறகும் உங்களுக்கு சூடு சொரணை வருமா கேக்குறேன். ஏன்னா மக்களவை தேர்தலும் இப்படிதான் டெக்காலிட்டியில பண்ணிட்டு இருந்தீங்க. நான் தான் சொன்னேன் சீமான் தனிச்சுதான் நிற்பாருன்னு சொன்னேன். அதுதானே நடந்தது. களத்தை விட்டு ஓடுன எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துறது என்ன பெரிய கஷ்டமான காரியமா? மக்கள் தாயா முடிவு பண்ணணும். 4 ஊடகத்தை வச்சுட்டு ஒண்ணு முடிவு பண்ணிட முடியாது. மக்கள் களத்துக்குள்ள எடப்பாடி வராம ஓடிட்டாப்புல சீமான் தான் களத்துக்குள்ள நிற்கிறாருன்னு தெரியும் போது கமலஹாசனையும் தினகரனையும் பலகீனப்படுத்தி சீமானை உயர்த்தி விட்ட மாதிரி எடப்பாடியை பலகீனப்படுத்தி சீமானை உயர்த்தி விடுறதுக்கு முக்குலத்தோர் தயாரா இருக்கிறான், நாடார்கள் தயாரா இருக்கிறான், செங்குந்தர் தயாரா இருக்கிறான், பறையர் தயாரா இருக்கிறான், கொங்கு நாடார் தயாரா இருக்கிறான், கொங்குல உள்ள இஸ்லாமியர்கள் தயாரா இருக்கிறான், கொங்கு பறையர் தேவேந்திர குல வேளாளர் தயாரா இருக்கிறான். தெளிவா வாங்க நம்ம எல்லாமே ஒன்னா போய் உங்களுக்கு வீடியோகிராஃபியோட ஒப்பீனியன் போல எடுப்போம். வாரீங்களா? கள நிலவரம் இது. எடப்பாடியை பலகீனப்படுத்தி சீமான் உயர்வார். ஈரோடு கிழக்குல ஏன் எடப்பாடி பழனிசாமி நிக்கல? ஆற்றல் அரசு தேமுதிக புதிய தமிழகம் முபாரக் கூட்டணியோட ஆற்றல் அரசு ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்ல எடுத்தது 23% வாக்கு. சீமான் தனியா நின்று ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்ல எடுத்தது 8.3% வாக்கு. இதுக்கு முந்தைய ஈரோடு கிழக்கு படி எடப்பாடி 2000 ரூபாய் கொடுத்து 5% ஓட்டை இழந்தாரு. சீமான் ஒரு காசு கொடுக்காம 5% ஓட்டு ஏறினாரு. இப்பவும் 8.3ங்கிறது 5% உயர்ந்தா 13.3 ஆகும். 23ங்கிறது 5% குறைஞ்சா 18 ஆகும். எடப்பாடிக்கும் சீமானுக்கும் இடையில வித்தியாசம் 5% எக்ஸ்போஸ் ஆயிரும். இதனாலதான் டெல்லி ராஜகோபாலனுக்கு எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடினாரு. இதனாலதான் ரங்கராஜ் பாண்டேக்கு எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடினாரு. இதனாலதான் ஜேபிசி ஸ்ரீராமுக்கு எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடினாரு. இதனாலதான் சேஷாத்திரிக்கு எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடினாரு. ஆணவ மாட்டம் அகங்காரமும் பேசுறதுக்கு தான் இந்த அடியை கொடுக்குறேன். சசிகலா விஷயத்திலே தோத்து ஓடனவங்க நீங்க, மறக்காண்டாம். அத்தனை பேரையும் அடிச்சு வீழ்த்தினேன். என் கருத்தியல்ல நாணயமா பேசுங்க, நேர்மையா பேசுங்க. சீமான் புலி தனிச்சுதான் வேட்டையாடுனா சீமான்னா தனிச்சுதான் நிற்பாருன்னு மரியாதையா பேசுங்க. இந்த இந்த தப்பாட்டு பொய்யாட்டு ஃப்ராடுத்தனமா அறிவு நாணயமற்ற கருத்துருவாக்கத்தெல்லாம் அடிக்கிறதுக்கு தான் உங்களை குறி வச்சு நான் பேசுறேன். என் சகோதரர்கள் உங்க மேல மதிப்பு உண்டு, நண்பர்கள் தனிப்பட்ட முறையில் வெல்விஷர், அதெல்லாம் வேற விஷயம். கருத்துன்னா கருத்து கரெக்டா இருக்கணும். அறிவு நாணயமற்ற முறையில கருத்துக்களை சொல்லக்கூடாது. ஈரோடு கிழக்குல களத்துக்குள்ள நின்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் சீமானுக்கும் கொங்கு மண்டலத்திலே வித்தியாசம் பெருசா இருக்காது. நீ களத்தை விட்டு ஓடுனதுனால அது மறைஞ்சு போயிருமா? மக்களுக்கு தெரியாம போயிருமா? கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பறையர்களுக்கு தெரியாதா? கொங்கு மண்டலத்தில் தேவேந்திர குல வேளாளருக்கு தெரியாதா? கொங்கு நாடார்களுக்கு தெரியாதா? கொங்குல இருக்கிற செங்குந்த முதலியார்களுக்கு தெரியாதா? யாரை ஏமாத்த வேலை பாக்குறீங்க? களம் இதுதான். சீமான் இந்த களத்துக்குள்ள மிகப்பெரிய ஜம்ப எடுப்பாரு. இத பொறுக்க முடியாத பொறாமைக்காரர்களும் புல்லுருவிகளும் சீமான் பேசாதத இவன் ஆணவத்துக்கு பேசுறான். அதை அடிக்க தான் சொன்னேன். உன் ஆணவம் எல்லாம் சசிகலா விஷயத்துல தோத்து போனவனுங்க. நீங்க தோத்து போனவங்கப்பா சசிகலா விஷயத்துல. தமிழ்நாடுக்கு தெரியும். அது நேர்மையா பேசுங்க. சீமான் என்ன பேசுறாரோ அதுக்கு இன்டர்பிரேஷனை பண்ணுங்க. கொடநாடு கொலையை பற்றி பேசுறாருன்னா எடப்பாடி அடிக்கிறாரு. தூத்துக்குடி துப்பாக்கி சூட பேசினாருன்னா எடப்பாடி அடிக்கிறாரு. அதிமுக அமைச்சர்கள் என் கைது இல்லைன்னா எடப்பாடி அடிக்கிறாரு. பொள்ளாச்சி பாலியலை பற்றி பேசுறாருன்னா ஒரே குட்டையில் ஊறிய மட்டையில் காமராஜ் இத பேசுறாரு. மீண்டும் கடைசியா சொல்றேன், 18% வாக்கு என்டிஏ வாக்கு ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு காமராஜோட இதை சொல்லி அண்ணாமலை இதுல எடுத்தது. அந்த ஓட்டுல பிராமண சகோதரர்களும் சீமானை ஏத்துக்கிட தயாரா இருக்காங்க. சோ இது இன்னொரு திராவிட கட்சியான எடப்பாடி கூட கூட்டணி போனா பெரும் பகுதி சீமானுக்கு போகும். இத ஒற்றைக்கு ஒற்றை விவாதம் நடத்த ரங்கராஜ் பாண்டே கிட்ட தயாரா இருக்கிறேன். டெல்லி ராஜகோபால் ஐயாட்டையும் தயாரா இருக்கிறேன். வர்றவங்க வரலாம், நான் தயாரா இருக்கிறேன்.
சரிங்கய்யா. ஐயா, இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை செலவழித்து எங்களுக்கு நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. இன்னொரு மகிழ்ச்சியான தருணத்தில் சந்திப்போங்க. நன்றிங்கய்யா.